லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வச்சு தலைவர் 171 படத்தை இயக்க இருக்கார். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருது. இதனடுத்து இந்த படத்தில் லோகேஷ் புது ஸ்டைலில் இயக்க இருப்பதா தகவல் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துக்கு பிறகு ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மாநகரம் படத்தில் துவங்கி லியோ படம் வரை தான் இயக்கிய படங்கள் அனைத்தையும் வெற்றி படமாக கொடுத்துள்ள லோகேஷ் ரஜினியுடன் இணையறார் என்றதும் இந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டபுள் மடங்காக மாறிச்சு. விக்ரம் படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமான லோகேஷ் லியோ படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில கலவையான விமர்சனங்களை சந்திச்சார். இருப்பினும் லியோ திரைப்படம் வசூலில் மிக பெரும் சாதனை படைச்சது. இதையடுத்து லோகேஷ் தற்போது ரஜினியை வச்சு தலைவர் 171 படத்தை இயக்க இருக்கார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க இருக்கார். தற்போது படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. படத்தோட கதை எழுதும் பணியில் தீவிரமாக இறங்கி இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் தற்போது வந்த தகவலின்படி தலைவர் 171 திரைப்படம் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கதைக்களத்தில் இருக்காது என்று தகவல் கிடைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜோட படங்கள் வெற்றி பெற்றாலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் வருது. தொடர்ந்து அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா கதைகளும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டே இருப்பதா சிலர் விமர்சித்து வந்தாங்க. எனவே தலைவர் 171 திரைப்படம் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கதைகளத்தில் இருக்காது என்றும் வித்தியாசமான ஸ்டைலில் லோகேஷ் இந்த படத்தை கையாள இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துடைய ஸ்கார் காஸ்ட் பயங்கரமாக இருக்கும் எனவும் தகவல் இப்போ வந்துட்டு இருக்கு. தலைவர் 171 திரைப்படம் ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக இருக்கும் எனவும் தகவல் வந்திருக்கு. விக்ரம் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து வெளியான லியோ வசூலில் வெற்றி பெற்றாலும் கலவையான விமர்சனங்களை தான் சந்திச்சது. எனவே தலைவர் 171 திரைப்படத்தை வசூல்லையும் சரி விமர்சனத்திலையும் சரி வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் என தீவிரமாக இருந்துட்டு வராராம் லோகேஷ் கனகராஜ். எனவே இந்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு சிறப்பான ஒரு கம்பேக் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஆகஸ்ட் மாதம் தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் நடித்து முடிச்ச ரஜினி அந்த படத்தை ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. இதனால் தொடர்ந்து 2-3 படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் நம்ம ரஜினிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து தலைவர் 172, 173 மூவ் ஆக இருக்காரு ரஜினி. நீங்கள் தலைவர் லோகேஷ் மூவி எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.